வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்மணி, வீரா மாறன் கூட வாழ மாட்டா, நானும் இனிமே அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், எங்களுக்கு பெரிய துரோகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ராமச்சந்திரன் மாறன் கிட்ட, பாத்தியாடா உன்னால் இப்போது அவன் வாழ்க்கையும் போயிடுச்சேடா, உருப்படாதவனே அப்படின்னு சொல்லி திட்ட. அப்போ மாறன் வந்துட்டு, அப்பா அப்படின்னு சொன்னதுமே, இங்கே பாரு, தெரியாமல் பண்ணிட்டேன்னு மட்டும் என்கிட்ட நீ சொல்லாத, இப்படியெல்லாம் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நமக்கு நம்மளோட ஆசை தான் முக்கியம், நம்மளோட ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சி தான் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க. உன்ன மாதிரி ஒரு சுயநலம் பிடிச்சவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல. அப்போது வள்ளி வந்துட்டு, அண்ணா அப்படிலாம் சொல்லாத, இங்கே பாரு, வீராவோட வாழ்க்கையே மாறன் காப்பாற்றிருக்கான். வீரா கொஞ்ச நாள் மாறன்கிட்ட பேசினதுக்கே மாறன்கிட்ட நிறைய மாற்றம், அவன் நிறைய மாறிட்டான். இப்போது கொஞ்ச நாள் இருந்ததுக்கே அப்படின்னா வீரா வாழ்க்கை முழுக்க மாறன் கூட இருந்தா அவன் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ராமச்சந்திரன் வந்துட்டு, இங்கே பாரு, அந்த பொண்ணோட குணத்துக்கு இவனுக்குன்னு இல்லை, சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நல்லது தான் செய்வா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு போயிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியேடா, நீ மட்டும் வீராவை தான் லவ் பண்ணுற அப்படின்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா உன்னை நான் அப்போவே வீட்டை விட்டு துரத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போகிறாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு, என் கூட வராமல் இவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதோட இனிமே அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே ராகவனும் கார்த்திக்கும் வந்து ராமச்சந்திரன் கூட வராங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, நான் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு மாறனே பிடிச்சிக்கிட்டு நிற்க. அப்போ மாறன் வந்துட்டு, அத்தை இங்கே பாரு, நாம் பண்ண காரியத்துக்கு நம்மளை ஆரத்தி எடுத்துலாம் வரவேற்க மாட்டாங்க, நீ போ, என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ வள்ளி வந்துட்டு, இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீ போ அத்தை, எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி வள்ளியை அனுப்பி வைக்கிறாங்க. அவன் எந்த தப்பும் பண்ணலடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.